Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேரளா ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி this video sponsored by genreviews.online. நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக பாறை மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ரெண்டா கீறி வச்சுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நான் கொடம்புளி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் புளி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை அரைச்சு முதல் பால் 2ஆம் பால்னு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2ஆம் பாலை ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை வாசனை இன்னும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கொடம்புளியை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்க, இது நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை இதில் ஒன்றொன்னா போட்டுடலாம். எப்போவுமே மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. நம்ம இந்த மாதிரி இப்போ மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் பாலை இது மேலே ஊற்றி திருப்பியும் நல்லா சுற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு வடை சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் குழம்புல அப்படியே ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எப்போவுமே தாளிப்பு ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல ஆட் ஆகி நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.